ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெரி கேமிங் தமிழ். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சர்வைவல். போன ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டிருப்பேன் ஒரு கேம் பற்றி வீடியோ போடலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு கேம் ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கேஷுவல்லே இருக்கிறேன், அப்புறம் ஈஸியிலே வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது காய்ஸ். இந்த கேம் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆஹா, செம்மையாக இருக்குது இந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம். ஓகே, இப்போ ரியலாக இருக்கிறாங்க கைஸ். இப்போ நம்ம பாய் கேரக்டரை வச்சுக்கலாம் கைஸ். நான் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், அது உங்கள்கிட்ட காமிக்கல ஏன்னா லேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி கிளாஸ் கொடுத்துக்குறாங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டோன் கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வுட்டு கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. வுட்டு ஒன்று இதுதான் குத்தணும் என்னமோ தேட்சின்னு ஒன்று கிடைக்குது கைஸ். வுட்டு கிடச்சிரு கண்ணம் கைஸ். வுட்டு கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஒரு வேலையாக வுட்டு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன கலெக்ட் பண்ணுறது? ஸ்டோன் கீக்கர்ஸ் கிராஃப்ட் பண்ண சொல்கிறேன். கிராஃப்ட் கொடுத்துட்டேன். இதெல்லாம் என்ன செட்டிங்ஸில் இருக்குது கைஸ். இதில் ஓகே, கிராஃப்ட் ஆகிடுச்சா? இப்போ ஹாட் பாரில் வைக்க சொல்லுவாங்க. இப்போ ஹாட் பாராக வச்சுட்டேன் கைஸ். நல்லா இருக்குது கைஸ். இது ஓடுறப்ப நல்லா இருக்குது. சுற்றி ரியலாக இருக்குது. லெவலப் வந்துருக்குது கைஸ். என்ன பண்ணலாம் இதில் இன்னும் நிறையா இருக்குது கைஸ். ஹெல்த்தே போட்டுக்குவோம் இப்போதைக்கு, ஏன்னா ஹெல்த்து தான் முக்கியம். இது என்னமோ என்கிராம் பாயிண்ட்ஸாக அன்லாக் ஆகிருக்குது கைஸ். சுற்றி கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். நான் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். இது 2GB கேம் கைஸ். அவங்க சுற்றி பார்க்கணும். இது என்னன்னு தெரில கைஸ். அடிக்கடி ஓப்பன் கை வச்சுட்டு ஓடலாம் கைஸ். அங்கே என்னமோ வெள்ளை கலரில் ப்ளூ கலரில் ஜொலிச்சிக்கிட்டே இருக்குது, ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே. அது ஜெல்லி ஃபிஷ் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம செடியை ஊற்றி ஃபைபர் கலெக்ட் பண்ணுறோங்க சார் கைஸ். ஃபைபர் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஒரு வந்து ஃபைபர் கலெக்ட் பண்ணிட்டேன். பெரிஸ் எனக்கு கொஞ்சம் பசிக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து ட்ரிங்க் வாட்டர் குடிக்க சொல்கிறாங்க கைஸ். இருங்க, வாட்டரில் போய் குதிச்சா தண்ணியில் போய் குதிச்சா தண்ணி நம்பிடும் நினைக்கிறேன் கைஸ். எஸ், நான் நினச்ச மாதிரியே தான் கைஸ். சுனி லெவலப் ஆகிருக்குது. இந்த டைம் என்ன போடலாம்? நான் வெயிட்டு போடலான்னு நினைக்கிறேன். வெயிட்டு வேணாம், மூமெண்ட் ஸ்பீடாக போட்டுக்கலாம் கைஸ். மூமெண்ட் ஸ்பீடாக கம்மியாக தான் இருக்குது. இப்போ என்ன கலர் பண்ண சொல்கிறாங்கன்னா கேம்ப் ஃபயர் போட கேம்ப் ஃபயருக்கு ஏதோ ஒரு இடத்துல போட சொல்கிறாங்க சார். என்கிராம் பாயிண்ட்ஸா? இது பேர் தானா? கீழே கொடுத்தா ஓகே. இப்போ என்கிராம் பாயிண்ட்ஸ் இது கிராஃப்ட்டுக்குள்ளே போய் என்னென்ன தேவை ஃப்ளிண்ட்டு ஸ்டோனு கைஸ் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு கூப்பிட்றேன் கைஸ். ஒரு வழியாக கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கேம்ஃபரை கிராஃப்ட் கொடுத்துடலாம். கிராஃப்ட் ஆனோடனே ஹாட் பாரில் வச்சு ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கலாம். அடுத்து என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்கன்னு தெரில கைஸ். கேம்ஃபர் கொடுத்துட்டேன். கேக் பச்சை கலரில் காமிக்குது. நம்ம அங்கே ஒரு மேடு மாதிரி தெரியல, அங்கே போய் வைக்கலாம். ஓகே, இங்கே எல்லாம் கொஞ்சம் வெட்ட வெளியில் வைக்கலாம் கைஸ், அப்போ தான் நல்லா தெரியும். வச்சுட்டேன். ஃபியூல் போட சொல்கிறாங்க. மறந்தேன். ஆமாம், நம்ம மறந்தால் போடுவோம். சரி, இது தேட்சுன்றது இது எரியுமான்னு பார்க்கலாம் கைஸ். எரியுது கைஸ். கீழே எரியுது கொடுத்தா எரிச்சு லைவ்லப்பும் ஆயிடுச்சு கைஸ். இந்த டைம் என்ன கொடுக்கலான்னா நிறைய இருக்குது, அதனால் கொடுக்குறது கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடாக கொடுக்கலாம் தான். சரி, கொடுத்துட்டோம். மூமெண்ட் ஸ்பீட் கொடுத்துட்டு எதுவுமே எதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஹைடு இப்போ லூடோ ஃபைண்ட் லூடோ கடை சொல்கிறாங்க. லூடோ அந்த லூடோன்னா என்ன தெரியுமா கைஸ்? இந்த கோழி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுதான் கைஸ். எனக்கு எப்படா தெரியும்னு கேட்டால், நான் இதுக்கு முன்னாடி விளாண்டுருக்குறேன், ஆனால் ரொம்ப நாள் அதனால் எனக்கு டச் விட்டு போயிடுச்சு. அதனால தான் நான் மறந்துக்கிறேன் கைஸ். இப்போ லூடோ மேப்பில் பார்த்து அங்கே ஒன்று இருக்குது கைஸ். நான் இருங்க கைஸ், கிட்ட போகும் பின்னாடி ஏதோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஓகே, ஏன்னா குட்டி என்னென்னமோ வருது. ஃபஸ்ட்டு இது சாவடிச்சிட்டு போகலாம்ல, எகிரி அடிக்குது கைஸ். பேர் காப்பின்னு வருது கைஸ். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அடிச்சிடலாம். ஒன்று இன்னும் லாஸ்ட் டே நீ முட்டு சாக வேண்டியதான். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செத்து போயிட்டாங்களடா. எப்பா காய்ஸ், உன்னை சாவடிச்சாச்சுடாடே. ஏன்டா எவ்வளோ தும்முன்னு என்னையே அடிப்பீங்க. உங்கள் சாவுங்கடா. அவன்றது கறியில் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ மீட் கலெக்ட் பண்ணியாச்சு. ஐயோ, உங்களுக்கு மூச்சு வாங்குது. சீக்கிரம் இந்த பிக்காக்ஸ் தான் செம்மையாக இருக்குது. கேம் ரியாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது.
ஏறிடுச்சா. இப்போ கேம்ப் ஃபயர் கிட்ட போக சொல்கிறாங்க. குடு 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 ஓடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இந்த கேமுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் பார்ட் 2 போடுறேன். அப்புறம் பார்ட் 1 வந்து எப்படி இருந்தாலும் வீடு கட்டி முடிச்சக்கப்புறம் தான் கைஸ் பார்ட் 1 முடியும். பார்ட் 2வில் என்ன பண்ணலாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் கேம்ப் ஃபயர் கிட்ட வந்தாச்சு, மீட் வச்சாச்சு. என்னமோ குக்கிங்னு வருது கைஸ். பிங்க் கலர் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கிறேன். அது ஐயோ ஓகே, இன்னும் எவ்வளோ நாளுக்குன்னு தெரியலையே. சீக்கிரம் கண்ணா எனக்கு ஒரு பசிக்குதுரா, சீக்கிரம். அது என்ன இங்கே பாருங்க கைஸ், ஒரிஜினல் காய்ஸ் மாதிரியே இருக்குது. இதை வச்சு சாப்பிட்லாமா? சாப்பிட்டாச்சு. 20% தான் வயிறு ஃபுல்லாகுது. ஓகே ஓகே, பெரிசாக இருந்தால் 1% தான் ஆகும். ஓகே ஓகே, இதே பரவாயில்ல. சும்மா போகலாம் கைஸ். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? ஓகே, குக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் குக்கிங் அப்போ காமிச்சிட்டு லெவலில் பெரியதா. சூப்பர் சூப்பர். என்ன போடலாம்? என்ன ஸ்டெமினா போடலாம் கைஸ். ஸ்டெமினா ஆமாம், அங்கேயே நின்று இல்லை. ஓகே, இப்போ வந்து இங்கே பாருங்க கைஸ், 5வது லெவல் வரை இப்போ வீடு கட்டலாம். என்ன நினச்சா இப்போயே கூட வீடு கட்டலாம். கொஞ்ச நாள் போகட்டும் கைஸ். ஓகே, வீடு பசிவிட்டு அங்கே இருக்குது. கீழே ஸ்டார்ட் மேப். ஓகே, இது ஈஸி தான். மேப் எடுத்து கையில் வச்சா வந்துடும் நினைக்கிறேன். ஈஸி தான் நினைக்கிறேன் கைஸ். ஸ்டோன் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டோன். ஐயோ, எனக்கு வேறு பசிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ நான் சுத்தில் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். எங்கடா போச்சு? இப்போ வீடுலாம் அன்லாக் பண்ணலாம் கைஸ். வாங்க கைஸ், வீடு கட்டினா தான் நம்மளால தங்க முடியும்னா நைட் ஆயிடுச்சுன்னா கண்ணே தெரியாது கைஸ். இதுக்கு என்னென்ன தேவை கைஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கைஸ். இதுக்கெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு லெவலப் பண்ணுச்சுங்க கைஸ். என்னன்னு பார்த்தா ஹைடு கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க கைஸ். இப்போ தான் சரியான சம்பவம் வரும் கைஸ். நான் ஆமை அடிக்காதுன்னு சொல்லி சுற்றியில் எடுத்துகிட்டு பெரிய விவசாயமாக போயிட்டு இருந்தேன் கைஸ். நல்லா பாருங்கள், நீங்கள்லாம் சிரிக்க போகிறீங்க. ஆனால் நான் ஆமையை சாவடிச்சிட்டேன். அப்புறம் அடிச்சுட்டே இருந்தேன்னா நீங்களே பாருங்கள் கைஸ். உங்களுக்கு ஹெல்த் கம்மி, நல்லா ஹெல்த் கம்மியானு காமிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நல்லா ஹெல்த்து கம்மியாகிடுச்சு தான். இன்னும் 300 கைஸ். இப்போ பாருங்க, ஒரு அடியில் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு. இது என்ன பக்குன்னு தெரில. இது தாங்க சொல்லிகிட்டு இருந்தேன். எப்படியோ 200 700லேருந்து 200 குறைச்சிட்டேன். இன்னும் ஓடுறான். செம்ம இல்லை, ஓட ஆரம்பிக்குது. இப்போ பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன அன்கான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைம் பண்ணலாமா? வேணாம். இப்போ ஹைடு தான் எனக்கு முக்கியம். அந்த ஓட்லேயே அடிக்கலாம். ஹைடு பயங்கரமாக கிடைக்குது கைஸ், பயங்கரமாக கிடைக்குது. ஆனால் கடிச்சிக்கிட்டே இருக்குது. பேசாமல் ஆமையை இனிமேல் அடிக்கலாமா? இவனுக்கு வேறு மூச்சு வருது. ஹைடு 35 கிடச்சிருக்குது. செம்ம. ஓகே, இப்போ பெட்டு செய்கிறதுக்கு எவ்வளோ தேவை? கீழே ஃபஸ்ட்டு டேக்ஸ். ஓகே, இது என்னது என்னமோ தெரில கைஸ். இது வேண்டாம். இது வச்சுக்கலாமா? சரி, டேக்ஸ் தான் தேவைப்படுது. இது வச்சுக்கலாம் கைஸ். இப்போ டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு எல்லா லூட்டும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். கைஸ் எல்லாம் இப்போ லூட் அடிச்சிட்டேன். இப்போ பெட்டு கிராஃப்ட் பண்ண முடியுது. பெட்டு கிராஃப்ட் கொடுத்துடலாம். சீக்கிரம் வாட பெட்டு வந்துருச்சு கைஸ். செம்மையாக இருக்குது. இந்த பெட்டு தேவையில்ல தான். அந்த பெட்டு பண்ணால் தான் லெவல் ஏறுமான்னு தெரியல. இந்த பெட்டு வச்சு பார்ப்பாங்க கைஸ். கீழே வைக்க முடியுமா? வைக்க முடியலையாட்டு இருக்குது. அப்போனா கீழே எல்லாத்தையும் வச்சுட்டு தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஃப்ளாட்டான இடத்துல வைக்கலாம் கைஸ். இது சரிப்பட்டு வராது. நம்ம கீழேயே வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் லூட்டு பண்ணிட்டு கீழே ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் லூட் அடிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு கைஸ் லெவலப் வந்துருக்குது கைஸ். நம்ம ஹெல்த்தை போட்டு விட்டுருலாம். ஓகே, இப்போ மறுபடியும் எத்தனை லெவல்? 6ஆம் லெவல். இதில் ஒரு மயக்க மருந்து செய்ய முடியும் கைஸ். ஓகே, நல்லா லூட்டும் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ்.
நான் லூட் வச்சுட்டு இருக்கிறப்ப இங்கே பராசஸ் இருந்துச்சு. இது டேமான்லாம் என்ன அதுங்காட்டி நான் சாவடிச்சிட்டேன் கைஸ். இதில் எவ்வளோ ஹைடு கிடைக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கைஸ். அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 கிட்ட வரும். 45 கைஸ். ஓகே இப்போ நான் பெட்டு தோத்துட்டேன் கைஸ். ஏன்னா பெட்டுக்கு அந்த பெட்டு வச்சா தான் லெவலப் ஆகும் கைஸ். இப்போதைக்கு அங்கே நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கைஸ். கைஸ் எப்படியே லூட் அடித்து வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறேன் கைஸ். அப்பயும் 4 நேரம் அடித்து 4 இதுதான் கைஸ். இப்போது தண்ணி குடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல நல்லா சமமான இடத்துல கட்டினா தான் கைஸ் நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல கட்டிடலாமா? ஓகே ஓகே பார்க்கலாம். எல்லாம் கட்டாகி தான் குதிக்க முடியல. ஓகே எல்லாம் இப்போ வருது கைஸ். இப்போ 4 கட்டிட்டேன். இப்போ இது கட்டுறதுக்கே கண்ணு கட்டுது கைஸ். இப்போ லெவலப் ஆக வாய்ப்பே இல்லை கைஸ். இப்போ நான் மறுபடியும் சாப்பிட பசிக்குது கைஸ். இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்க முடிஞ்சால் உங்களால் பாருங்கள். நான் ஸ்பீடு பண்ணி விட்டுறேன். நீங்கள் பாருங்கள். நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஒரு வழியாக லெவலப் ஆயிடுச்சு. லூட்டும் கிடச்சிருச்சு. அப்படியே பகலும் ஆயிடுச்சு. இப்போ லெவலப்பை வெயிட்டே போட்டுக்கல. நைட்லாம் வெயிட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே இப்போ ஃபுட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே குதிச்சுக்கலாம். சரி இப்போ தண்ணி ஓகே போயிடுச்சு. சரி வாங்க இப்போ வீடு கிட்ட போகலாம். அப்படியே பெரிய பிடிச்சிக்கிட்டே போகலாமா? இருங்க எதுக்கும் நான் ஒன்று மறந்துட்டேன். ஒரே நிமிஷம். ஓகே ஒன்றும் இல்லை கைஸ். எத்தனை வந்துருக்குதுன்னு பார்த்தேன். இப்போ நான் நைட்டே பாதி கட்டிட்டேன். இப்போ எத்தனை இருக்குது இன்னும் என்னென்ன தேவை? தேய்ச்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே மரம் ஃபஸ்ட்டு கட்டிடலாம். உண்டு இதுதான் கைஸ் பிரச்சனையாக இருக்குல்ல. சரி அந்த இடத்துல ரூஃப் போட்டுக்கலாம். ரூஃப் இப்போ அகலம் எடுத்துக்கலாம். ஆமாம் ஓகே ஓகே இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, பின்னாடி 3 இது வச்சுக்கலாம் கைஸ். ஒன்று 10 வச்சு 2 கிராஃப்ட் பண்ணி தான். 1 கிராஃப்ட்டு 1 ரூஃப்ட்டு. தேய்ச்சி பத்தலை. முன்னே நான் பார்த்தேன். தேய்ச்சி தான் பத்தலை. தேய்ச்சியை கொஞ்சம் உடச்சிக்கலாம். தேய்ச்சி சீக்கிரம் மரம் உடலாம். ஓகே உடஞ்சிருச்சு கைஸ். இப்போ ஃபைபர் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். நல்லா 3மே பொரிச்சிக்கலாம் கைஸ். ஃபைபருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுறேன் நண்பா. உங்களுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிடுறேன். இன்னும் எவ்வளோ நாள் என்னென்ன வேணும்? ஓகே கைஸ் ரெடி கைஸ். இப்போ கலெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிராஃப்ட் இது ஒன்று பண்ணியாச்சு. இப்போ இது எத்தனை வருது? ஒன்று தான் வருதா? ஃபைபர் தான் கைஸ். ஃபஸ்ட்டு இது ப்ளேஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் ஓடுறான். பக்கத்துலேயே ட்ரைக்கு இருக்குது. அடிக்காமல் இருந்தால் சரி தான். இப்போ கிராஃப்ட் பண்ணியாச்சு. சைடு பால் வச்சிடலாம். பெட்டு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஆமாம் பெட்டு தான் நம்மளுக்கு மெயினாக. இப்போ திடீர்னு எது அடித்தாலும் நான் இந்த இடத்துல ரீஸ்பான் ஆகிடுது. பெட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சைடு பால் வச்சிடலாம். சரி ப்ளேஸ் கொடுறா. இந்த இடத்துல வச்சல பெட்டுக்கு பாதுகாப்பாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பெட்டு தான் கேஸ் முக்கியம். இப்போ மீதியெல்லாம் கட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ் இப்போ எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணுற கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணுறேன். ஸ்பீட் மூட் போட்டு விட்றேன். இன்னும் வீடு கட்டி முடிக்கல. அப்புறம் எதுக்கு இன்னும் வீடியோ காமிக்கிறேன்னு கேட்டால் லெவலப் வந்துருங்க கைஸ். இப்போதைக்கு லெவலப் பண்ணலாம் கைஸ். இது மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வீடு ஃபினிஷ் ஆகிடுச்சு கைஸ்.
அதுக்கு என்ன போடலான்னா வெயிட் போடலான்னு ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஸ்பீட் போட்டு வெயிட்டு வேணாம் ஸ்டெமினாவே போடலாம். ஏன்னா மூமெண்ட் ஸ்பீடுக்கு ஸ்டெமினா தான். இப்போ எத்தனாவது லெவல்னா 9வது லெவல் கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன டேமிங் பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோவில் டேமிங். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நியூஸ் டோர் சாத்திட்டு அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் அடுத்து என்ன டேமிங் பண்ணல, என்ன டைனோசர் டேமிங் பண்ணலான்னு சொல்லுங்கள். பாய் கைஸ், பாய்.